வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு கணக்கில் அடங்காத சிறப்புகள் நிறையவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் வரையாடு. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. தமிழ்நாட்டோட நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையில தான் இந்த வரையாடை நம்ம பார்க்கலாம். அந்த ஆடு வகை 4000 அடி உயரத்துக்கு மேல மலை உச்சியில வாழ்ற தன்மை கொண்டது. இதுல சிறப்பு தகவல் என்னன்னா, தமிழ்நாட்டோட மாநில விலங்கு இந்த வரையாடு. அவ்வளோ உச்சியில பயமா இருக்காது. இந்த வரையாடு நம்ம நாட்டு ஆடு வகையை சேர்ந்தது. இது மலை உச்சியில இருக்கிறதுனால வரையாடு அப்படின்னு பேர் வந்தது. வரையாடு அப்படின்னா வரை பிளஸ் ஆடு. வரை அப்படின்னா மலை உச்சி போன்ற பகுதிகளை குறிக்கும். அதனாலதான் இதை வரையாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தரையில இருக்கிறத தரையாடுன்னு தானே சொல்லணும். வரையாடு பழங்காலத்துல இருந்தே நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட ஒன்றி போயிருக்கு. உதாரணத்துக்கு சீவக சிந்தாமணி, பட்டினப்பாலை உட்பட நிறைய நூல்கள்ல இந்த வரையாடை பத்தியும் மலை சிகரங்கள்ல இதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தியும் பாடல்கள்ல எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு வரிகள் கூட தன்னானே தானே அப்படின்னு வரும். நம்ம வரையாடு மாதிரியே ஹிமாச்சல பிரதேசல இன்னொரு காட்டாடு இனம் இருக்கு. ஆனா அது நம்ம வரையாடை விட சைஸ்ல சின்னதா இருக்கும். குறிப்பா இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம வரையாட்டிலேயே ஆண் வரையாடு பெண் வரையாட்டை விட வெயிட்ல அதிகமா இருக்கும். 2 மடங்கு சைஸ்ல அதிகமாகவும் இருக்கும். இவ்வளவு வெயிட்டை வச்சுக்கிட்டு அவ்வளோ உச்சிக்கு எப்படி ஏறுது? நம்மளால 5வது ஃப்ளோர் ஏறி இந்த ஸ்டுடியோக்கே வர முடியல. வயசுக்கு ஏத்த மாதிரி வரையாடுகளோட உடம்புல இருக்கிற முடியோட கலர் மாறிக்கிட்டே இருக்கும். குறிப்பா பெண் வரையாடு அப்புறம் குட்டியா இருக்கிற ஆண் வரையாடுக்கு பாத்தீங்கன்னா உடம்போட மேல் பகுதியில் இருக்கிற முடி அப்படியே மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்திலையும் அதோட அடிப்பகுதியில் இருக்கிறது மங்கலான நிறத்திலையும் காணப்படும். இதுவே வயசாக ஆக ஆண் வரையாடுகளுக்கு உடம்புல இருக்கிற ரோமம் கருப்பா மாறிடும். ஆமா, வெயில்ல உழைக்குது இல்ல, அப்ப கருப்பாக தானே செய்யும். வரையாடுகளோட அழகுக்கு முக்கிய காரணம் அதோட கொம்புகள் தான். இந்த வரையாடுகளுக்கு ஆண் ஆடுகளுக்கும் பெண் ஆடுகளுக்குமே கொம்பு இருக்கும். இதுல சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஆண் வரையாட்டோட கொம்பை விட பெண் வரையாட்டோட கொம்பு நீளம் கம்மியா தான் இருக்கும். வரையாடுகள்ல ஆண் வரையாடு எப்பயுமே தனியா தான் சுத்தும். பெண் வரையாடுகள் கும்பலா தான் இருக்கும். அதுவே இனப்பெருக்க காலம் வரும்போது ஆண் வரையாடு அந்த பெண் வரையாட்டு கூட்டத்துக்குள்ள கம்பீரமா நடந்து போகும். நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்துச்சுன்னா பெண் வரையாடுகள் இம்ப்ரெஸ் ஆகும். நோ கமெண்ட். சில நேரம் இனப்பெருக்கம் பண்ற நேரத்துல நிறைய ஆண் வரையாடுகள் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு அதுங்களோட தெம்ப ப்ரூவ் பண்ணும். அதுக்காக பெண் வரையாடுகள் ஆண் வரையாடுகளை மோத விட்டு வேடிக்கை பார்க்கும். அதுல ஜெயிக்கிற ஆண் வரையாடுகளுக்கு டிமாண்ட் அதிகமா. என்னது, சண்டை போட்டு நிரூபிக்கணுமா? போங்கயா. பொதுவா 190 நாட்கள் வரைக்கும் பெண் ஆடுகள் கர்ப்பமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பயுமே பெண் வரையாடுகள் ஒரு குட்டி தான் போடும். ரொம்ப ரேரா 2 குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த வகை ஆடுகளுக்கு இந்த வெயில்லாம் செட்டே ஆகாது. அதனால நவம்பர்ல இருந்து பிப்ரவரி அந்த டைம்குள்ள தான் குட்டியே போடும். பிளானிங் எல்லாம் பக்கா தான் பண்றீங்க. வரையாட்டு குட்டிங்க பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பாலை தான் பெருசா நம்பி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 4 வாரத்திலேயே திடமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதோட ஆயுட்காலம் காடுகள்ல பாத்தீங்கன்னா சராசரியா 9 வருஷம் வரைக்கும் உயிர் வாழும். வரையாட்டு குட்டிங்க பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அதோட தாய்கிட்ட தான் பராமரிப்புல இருக்கும். வரையாடுகள் மலை உச்சியில இருக்கிற புல்வெளியில இருக்கிற புட்களை தான் சாப்பிடும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, எவ்வளவு செங்குத்தான பாறையா இருந்தாலும் அசால்ட்டா ஏறும். எவ்வளவு சரிவான பகுதியா இருந்தாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம அங்க நிற்கும். நான் கூட மலை ஏறிட்டேன்னு வச்சுங்க, அசால்ட்டா அரபாடி லாரியில கூட டிராவல் பண்ணுவேன். வரையாடுகளோட எண்ணிக்கை இப்ப பாத்தீங்கன்னா 2000 இருந்து 2500 தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, காடுகளை அழிச்சு குடியிருப்புகள் உருவாகிறதும் அப்புறம் ரோடு போடுறது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால இது மாதிரி குறைஞ்சிக்கிட்டு வருது. இதனால நம்ம கவர்மெண்ட்டும் வரையாடுகளை காப்பாத்துறதுக்காக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.